அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் போதைப்பொருள் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் நடிகரான ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த மாதம் 22ஆம் தேதி அன்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பாரில் இருவர் பீர் பாட்டிலால் அடித்து கொண்ட சம்பவத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய செல்போனை ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் நடிகரான ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருள் சப்ளை செய்ததற்கான வாட்ஸ்அப் சாட்டுகளும் இருந்தன. இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது பிரதாப் என்பவரிடம் இருந்து கொக்கைன் என்னும் போதைப் பொருளை ஸ்ரீகாந்துக்கு வாங்கி கொடுத்ததாக தெரிவித்தார். மேலும் பிரசாத் ஒரு தயாரிப்பாளர் ஆவார். ஸ்ரீகாந்த் நடித்த தீக்கிரை என்ற படத்தையும் தயாரித்தவர் ஆவார். அந்த வகையில் பிரசாத்துக்கு ஸ்ரீகாந்த் தெரிந்திருந்தது. இதையடுத்து ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் போதைப் பொருளை தான் பயன்படுத்தவில்லை என தெரிவித்தார். இதையடுத்து அவரது இரத்த மாதிரிகளை எடுத்து சோதனை செய்ததில் அவர் கொக்கைனை உட்கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்து அவரை புழல் சிறையில் வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலிலும் வைத்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஸ்ரீகாந்த், எனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும், நான் போதைப் பொருளை பயன்படுத்தியது தவறுதான், தயாரிப்பாளரான பிரசாத்திடம் எனக்கு தர வேண்டிய பாக்கியை கேட்க போதெல்லாம் எனக்கு 3 முறை அவர் கொக்கைன் தான் கொடுத்தார். பிறகு அந்த போதைக்கு அடிமையாகிய நான் 4வது முறை நானே கேட்கும் அளவுக்கு ஆகிவிட்டேன். எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என கேட்டு கண்ணீரும் விட்டார். இந்த நிலையில்தான் போதைப்பொருள் தடுப்பு வழக்கு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யுமாறும் நீதிபதியும் உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் கழுகப்பட நடிகரான கிருஷ்ணாவும் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் அவர் ஆதாயம் இல்லாமல் நண்பர்கள் மற்றும் நடிகைகள் சிலருக்கும் போதைப் பொருளை கைமாற்றியதாகவும் தகவலும் வெளியானது. இதையடுத்து அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறும் சம்மன் அனுப்பிய அவர் ஆஜராகவில்லை, தலைமறைவானார். பிறகு அவரை பிடிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலை நடிகரான கிருஷ்ணா தனது வழக்கறிஞருடன் நுங்கம்பாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் முன்பு வந்து விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினர். அப்போது அவர் அளித்த வாக்குமூலத்தில், எனக்கு இரைப்பை அலர்ஜி உள்ளது, அதனால் இதய துடிப்பு வேகமாக துடிக்கும், எப்போதுமே படபடப்பாகவும் இருக்கும், இதனால் என்னால் போதைப் பொருளை பயன்படுத்தவே முடியாது, நான் பயன்படுத்தியதும் இல்லை என்றும் கூறினார். ஸ்ரீகாந்துடன் நான் நட்புடன் பயணித்தேனே தவிர எனக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யும் யாருடனும் தொடர்பு இல்லை எனவும் இதுவரை எந்த போதைப் பொருளையும் நான் பயன்படுத்தியதே இல்லை என்றும் கூறினார். இந்த நிலையில்தான் நேற்று மீண்டும் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தினர். ஒரு கட்டத்தில் அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். போதைப்பொருள் வழக்கில் கைதான பிரதீப் என்பவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நடிகரான ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து தற்போது நடிகரான கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் போதைப்பொருள் டீலரான கெவின் என்பவரும் கைது செய்யப்பட்டும் உள்ளார். போதைப்பொருள் சப்ளையரான கெவின் என்பவருடன் நடத்திய வாட்ஸ்அப் உரையாடலையே நடிகரான கிருஷ்ணா சிக்கியதற்கு முக்கிய காரணம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கைதான கெவினிடம் போதைப்பொருள் வாங்கிய பல சினிமா பிரபலங்களும் பிடிபடலாம் எனவும் கூறப்படுகிறது. போதைப்பொருள் வழக்கில் நடிகரான கிருஷ்ணா போலீசாரிடம் பிடிப்பட்ட நிலையில் அவரிடம் சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையரான விஜயகுமார், திருவல்லிக்கேணி துணை ஆணையரான ஜெயச்சந்திரன் ஆகியோர் விசாரணை நடத்தி வந்தனர். அவருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பது தெரியவந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரசாத், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நபர்களுடன் கிருஷ்ணா தொலைபேசி உரையாடல்களில் ஈடுபட்டதாகவும் போதைப்பொருள் விநியோகத்தில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். மேலும் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள நடிகரான கிருஷ்ணாவின் வீடு மற்றும் கார்களிலும் நேற்று காலை போலீசார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையும் மேற்கொண்டனர். அப்போது தனக்கு இரைப்பை பிரச்சனைகள் இருப்பதாக கிருஷ்ணா தெரிவித்ததை அடுத்து அவர் பயன்படுத்தும் மாத்திரைகள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் ஆய்வுக்காக எடுத்தும் சென்றனர். கடந்த ஆண்டு ஆஞ்சியோ சிகிச்சை எடுத்துக்கொண்டதற்கான சான்றிதழ்கள் மற்றும் அதிர்ச்சியான தகவல்களை கேட்டால் படபடப்பு ஏற்படுவது உள்ளிட்ட தனது உடல்நிலை பிரச்சனைகளுக்கான மருத்துவ சான்றிதழ்களையும் நடிகரான கிருஷ்ணா போலீசாரிடம் கொடுத்திருந்தார். உயரத போதைப் பொருளை உபயோகப்படுத்தும் அளவுக்கு தன்னுடைய உடல்நிலை இல்லை எனவும் நடிகரான கிருஷ்ணா போலீசாரிடம் கூறியும் உள்ளார். அதே சமயம் நடிகர் கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் தகவல்கள் பரிமாற்றத்தில் கோடுவேர்டு பயன்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிய வந்துள்ளது. நண்பர்களுடன் அவர் செய்த சாட்டிங்கில்
ரகசிய சங்கேத குறியீடு வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். 2020 முதல் கிருஷ்ணாவின் செல்போனில் அளிக்கப்பட்ட குறுஞ்செய்திகளை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கிருஷ்ணா போனில் கெவின் என்பவருடன் அவர் போதைப்பொருள் தொடர்பாக கோடுவேர்டு பயன்படுத்தி பேசியதும் தெரியவந்தது. இதையடுத்து வலசரவாக்கத்தை சேர்ந்த ஜெஸ்வீர் என்கிற கெவின் வீட்டில் போலீசார் அதிரடியான சோதனையும் மேற்கொண்டனர். அப்போது கெவினின் வீட்டில் இருந்து கொக்கைன்கள், பெத்தப்பட்டமைன், MDMA, OG கஞ்சா, OCP, சிப்லாக் கவர் உள்ளிட்ட பொருட்களும், எடை போடும் மிஷினும், லேப்டாப், மொபைல் ஃபோன் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றினர். கிருஷ்ணா கெவினிடமிருந்து போதைப்பொருள் வாங்கி உட்கொள்ளும் பழக்கம் உடையவர். அதை அவர் நண்பர்களுடன் இணைந்து பகிர்ந்து உட்கொண்டும் உள்ளார். மேலும் போதைப்பொருள் உட்கொண்டவருடன் வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்து அது சம்பந்தமாக கருத்து பரிமாற்றங்களிலும் போதைப்பொருள் உட்கொள்ளும் இடம் மற்றும் நேரம் ஆகியவற்றையும் பகிர்ந்துள்ளார் என்பதும் போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. இவர்களுடைய வங்கி பண பரிவர்த்தனைகள் மற்றும் இதுவரை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள், தொழில்நுட்ப ஆதாரங்கள் அடிப்படையில் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் என போலீசார்களும் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் சப்ளையரான கெவினுடன் நடத்திய வாட்ஸ்அப் உரையாடல் மற்றும் ஜிபே தொடர்பே நடிகரான கிருஷ்ணா சிக்கியதற்கு முக்கிய காரணம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கெவினிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கைதான கெவினிடம் போதைப்பொருள் வாங்கிய பல சினிமா பிரபலங்களும் வரும் நாட்களில் பிடிபடலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட நடிகரான கிருஷ்ணாவிற்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கிருஷ்ணா, கெவின் இருவரையும் ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றமும் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்கள் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகரான கிருஷ்ணா, நடிகரான ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசாரின் கண்காணிப்பு வளையத்தில் இன்னும் சில நடிகைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினால் சுமார் 45 நாட்கள் வரை உடலில் இருக்கும். எனவே 45 நாட்களுக்குள் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தி உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதனால் 45 நாட்கள் தாண்ட வேண்டும் என்பதற்காகவே சில நடிகைகள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர்களை போலீசார் தேடியும் வருகிறார்கள். அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களையும் தற்போது திரட்டி வருகிறார்களாம். முன்பெல்லாம் பாலிவுட்டில்தான் இந்த போதை கலாச்சாரம் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில் உயரக மது பார்ட்டி தான் அவ்வப்போது நடத்தப்படுவதும் வழக்கம். ஆனால் தற்போது தமிழகத்திலும் போதைப்பொருள் பார்ட்டி வைக்கும் பழக்கமும் வந்துவிட்டது. தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.